சார். நிகழ் மீடியா உங்களை வரவேற்கிறது. மிக்க மகிழ்ச்சி சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏற்கனவே நீங்க வந்து திரைப்படத்துல வந்து ஒரு நல்ல ஒரு இயக்குனராக இருக்கீங்க. இப்போ நீங்க வந்து ஒரு அரசியல்வாதியா மாறி இருக்கீங்க. அரசியலுக்கு நீங்க வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? நான் இப்போ சினிமாக்காரன் தான் அப்புறம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த அரசியல் வந்து நான் வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்து இந்த சமூகத்துக்குள்ள ஒரு அக்கறை உண்டு. எங்க தாத்தா வந்து கம்யூனிஸ்ட் ஒரு தீவிரமான ஒரு நிர்வாகியா இருந்தாரு. ஸோ அவர் பண்ண போராட்டங்கள் எல்லாத்தையும் கூட்டு போயிட்டு இருப்பாரு. ஸோ அதனால நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது நிறைய போராட்டங்கள் வந்துருக்கிறேன். அது மாதிரி நிறைய நான் சினிமா வந்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய மக்கள் சேவை நிறைய பண்ணியிருக்கேன். சொல்ல போனா ஜல்லிக்கட்டு அதுல போயிட்டு ஒரு பெரிய டீம் ரெடி பண்ணி ஸோ அதுக்கு போராட்டம் பண்ணோம். இதே மாதிரி எல்லா நிகழ்ச்சியும் வந்து கடலூர்ல அந்த சுனாமி வந்த போது அங்க போய் வந்து ஒரு டீம் கூட்டு போய் நிறைய மக்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன அளவுல உதவி பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம உதவி பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய வந்து ஒரு பலம் வேணும், ஒரு அதிகாரம் வேணும். அதிகாரம் எங்க இருக்குன்னா அரசியல் தான் இருக்கு. ஸோ அதுக்காக தான் நான் வந்து அரசியல் வந்திருக்கிறேன். டைம் நினைக்கிறேன் வந்து. நிச்சயமா உங்க கட்சியோட பேரை சொல்லுங்க சார். என்னுடைய கட்சி வந்து புதிய தலைமுறை வெற்றி கழகம் அப்படின்னு நான் வந்து ஒரு அமைப்பு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். கட்சியா ரிஜிஸ்டர் பண்ணல. ஸோ அதை கட்சியா ரிஜிஸ்டர் பண்ணி எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்குது. ஸோ முறையா அதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா அப்புறம் கட்சியை வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவேன் சார். சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க கட்சியில இப்ப ஆரம்ப கட்ட பணிகள் எந்த அளவுக்கு நடந்திருக்கு? எத்தனை மாவட்டங்களை நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா கவர் பண்ணிருக்கீங்களா? சார் இந்தியா ஃபுல்லா போற ஐடியா இருக்கா? சார் நான் முழுக்க தமிழ்நாடு அளவு தான் பண்ணிட்டு இருக்கிறேன். இது 2014 வந்து நான் வந்து வீர தலைவர் பத்திரிகை ஆரம்பிச்சோம். சரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து புதிய தலைமுறை நான் வந்து ஒரு அமைப்பு உருவாக்கணும் 2015 இருந்து. ஸோ அதுல இருந்து இது வரைக்கும் நான் வந்து மக்கள் சேவை பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதான் என்னோட அமைப்பை தான் வந்து நான் இப்ப என்னோட அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3500 மெம்பர்ஸ் இருக்காங்க. சரி, தமிழ்நாடு ஃபுல்லா இருக்காங்க. அதை வச்சு அதை பேச வச்சுக்கிட்டு நான் வந்து கட்சியை பதிவு பண்றதுக்கான எல்லா வழியும் பண்ணிட்டு இருக்கோம். சரி, உங்களோட கட்சியோட கொள்கைகள் அந்த மாதிரி ஏதாவது? சார் எங்க கொள்கையை பார்த்தீங்கன்னா மேடுபள்ளம் இல்லாத ஒரு சமுதாயம் வேணும். அது அப்ப இருந்து போறதுக்கு எல்லாருக்கும் எல்லாம் இதுதான் எங்களோட தாரகம் பண்றோம். எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னா எல்லாருக்கும் சமமான கல்வி வேணும், சமமான மருத்துவம் வேணும். எல்லாமே கிடைக்கணும். அது மேல்மட்ட மக்கள்ல இருந்து அடிமட்ட மக்கள் வரைக்கும் கிடைக்கணும், பாகுபாடு எல்லாம் கிடைக்கணும். இதுதான் என்னோட கொள்கை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா காலகாலமா ஒரு திமுக, ஒரு அதிமுக இந்த மாதிரி வந்து கட்சி இவங்கதான் வந்து ஜெயிச்சுட்டே இருக்காங்க. விஜய் அவர்கள் வந்து திடீர்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சு முதல் எலெக்ஷன்லயே ஜெயிச்சது, அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இல்ல நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா விஜய் வந்து ஒரு 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க நினைக்கிறாங்க. இல்ல, அவர் இதுக்காக 2010 எனக்கு தெரிஞ்சதா 2010லயே வந்து பேஸ்புட்டை போட்டாரு. ஸோ அவர் நிறைய நான் நிறைய போராட்டம் கலந்துருக்கிறேன், நிறைய மக்கள் செஞ்சாலும் தெரியுது. அவர் வந்து டெல்லியில வந்து அப்போ அண்ணன் அரசாட்சி எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம், மிகப்பெரிய போராட்டம் பண்ணாரு. அதுல அவர் கலந்துக்கிட்டாரு. அவர் கடலூர்ல வந்து இந்த சுனாமி டைம்ல வந்து நிறைய உதவி பண்ணும்போது நாங்க போயிருக்கும்போது அவரும் அந்த கொட்டி வந்து பண்ணாரு. ஸோ இது வந்து அவர் இந்த எனக்கு தெரிஞ்சதா 2 வருஷமா பண்ணல, 15 வருஷமா பேச மாட்டோம். அது ஸ்ட்ராங்கா இருந்தனாலதான் அவர் சிஎம் ஆயிருக்காரு. அதுதான் நான் பார்த்த வரைக்கும் கிடையாது. ஆனா நிறைய பேர் தெரியாதது அவர் செஞ்ச உதவிகள் எதுவும் தெரியல. அதனால அவர் இப்போ வந்து நினைச்சிருக்காங்க. சொல்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிமுக, திமுக இந்த மாதிரியான காங்கிரஸ், பிஜேபி இந்த மாதிரி வழக்கமான கட்சியாதையா உங்களோட செயல்படுமா? இல்ல அதுல இருந்து மாறி வித்தியாசமா வேற மாதிரி ஏதாவது அந்த மாதிரி ஐடியாஸ் ஏதாவது வச்சு? இல்ல, எங்களுக்கு ஒரு பொறுத்தல சார். இப்போ வந்து ஏடிஎம்கே, டிஎம்கே மற்ற கட்சி நிறைய இருக்குது. நான் வந்து கம்யூனிஸ்ட் வந்து வந்தேன். கம்யூனிஸ்ட் வந்தா நான் கம்யூனிஸ்ட்ல தாத்தாலாம் கம்யூனிஸ்ட் இருந்தது. இதனால அதை பத்தி ஃபுல்லா எங்களுக்கு தெரியும். இந்த கம்யூனிஸ்ட் கொள்கைகள் என்னவோ அதை நாங்க ஃபாலோ பண்றோம். கம்யூனிஸ்ட் கொள்கை என்னன்னா தொழிலாளர்கள், முதலாளிகள் எல்லாம் சமம்னு சொல்றாங்க. அந்த பேஸ்ல நான் வந்திருக்கோம். நீங்க டிஎம்கே, ஐடிஎம்கே பாத்தீங்கன்னா அவங்க வந்து எல்லாரும் முதலாளியா தான் பாக்குறாங்க. முதலாளி சொல்லலாம். அதுக்கு யாருமே வந்து அடிமட்ட உறுப்பினர் நம்ம அப்படியே தான் இருக்கிறாங்க. அவங்க யாருமே மேல வரல. வசதியானவங்க மட்டும்தான் அவங்க வந்து மேல வரைக்கும் வராங்க. ஸோ அடிமட்ட தொண்டர்கள், போஸ்ட் ஓட்டு தொண்டர்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க. நான் எங்களுக்கு அது கிடையாது அப்படின்னு நான் ஒரு கொள்கை கொண்டு வரேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா முதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. அதுல வந்து அர்ஜுன் வந்து ஒரு நாள் முதல்வரா நடிச்சிருப்பாரு. ஒருவேளை உங்களை வந்து ஒரு நாள் முதல்வர், அதாவது நீங்க அரசியல் தலைவரா இருக்கனால கேட்கிறேன், கட்சி தலைவரா, ஏன்னா நீங்க நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா நீங்க தானே முதலமைச்சர். ஒரு நாள் முதல்வரா இருந்தா நீங்க இந்த மக்களுக்கு ஒரே நாள்ல என்ன பண்ணணும்னு நினைப்பீங்க? இல்ல, இந்த ஒரே நாள்ல அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா எல்லாருக்கும் எல்லாம், அதாவது கல்வி இலவசம், மருத்துவ இலவசம், இதுதான் என்னுடைய தாக்கம் பண்றோம். இது எல்லாருமே இருக்கணும். சரி, மாணவர்கள் என்ன படிக்க ஆசைப்படுறாங்களோ அது படிக்கணும். இதுதான். அதே மாதிரி வந்து
எல்லாருக்குமே வந்து என்னன்னா கவர்மெண்ட் வந்து எல்லாமே சலுகை கொடுக்கும். ஒருத்தர் வீட்டுக்கு பிளான் பண்றாங்க, உடனே லோன் ரெடி, உடனே அப்ளை பண்ண உடனே கட்டணும். சோ அந்த லோன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் உட்காந்துருக்கோம். அப்ப இந்த டீமே கூடாது. ஒரு தொழில் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா, அதுக்கு பேங்க்ல சப்போர்ட் போய் இது பண்ணலாம் இது பண்ணலாம்னு சொல்லி அவங்க சப்போர்ட் பண்ணணும். சப்போர்ட் பண்ணி அவங்க தொழிலுக்கு வந்து தொழிற்சாலையை உருவாக்கணும், தொழிலாளர் உருவாக்கணும். ஸோ நிறைய இளைஞர்கள் வந்து படிச்ச இளைஞர்கள் வந்து சும்மா இருக்கக்கூடாது. ஸோ அவங்க விருப்பப்படுற தொழிலை வந்து நம்ம வந்து தடை இல்லாம கொடுக்கணும். அதுதான் எங்களுடைய நிச்சயமா நல்ல விஷயம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னாலே இப்போ நீங்க வந்து சினிமா துறையில எத்தனை வருஷமா இருக்கீங்க? சார் சினிமா துறையில வந்து நான் வந்து முதல்ல வந்து 2001 சினிமாக்குள்ள வந்தேன். நான் கல்லூரி படிக்கும் போதே வந்துட்டேன். ஸோ கல்லூரி படிப்பு முடிச்சு அப்புறம் வந்து சினிமா துறையில ஒரு 2001 இருந்து தொடர்ந்து சினிமாவில் இருக்கிறேன். 2013 நான் வந்து டேரக்டர் ஆகிட்டேன். ஸோ அது வரைக்கும் உதவி இயக்குனர், உதவி ஒளிபரப்பாளர் ஒரு பட்டியா இருந்தேன். 2010 டேரக்டர் ஆகிட்டேன். இப்போ வரைக்கும் டேரக்டராக இருக்கிறேன். படங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். நான் என்னோட படங்கள் எல்லாமே வந்து சமூக சீர்திருத்த படங்கள் தான் இருக்கு. என் படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 17 படம் ரிலீஸ் பண்ணிருக்கோம். 17 படமும் வந்து முழுக்க ஒரு கிளாமர் இருக்காது, கமர்ஷியல் இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், ஃபைட் இருக்கும். எல்லாமே நான் சோசியல் கருத்து தான் சொல்லியிருக்கிறேன் என்னோட படங்கள் எல்லாமே. ஸோ என் படத்துலையும் ஃபுல்லா வந்து சமுதாயம் வந்து மேற்கொள்ளா சமுதாயம் வேணும் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ சொல்லிட்டு தான் இருக்கிறேன். முதல்ல ஒரு விஜய் அவர்கள்ட்ட சினிமா துறைக்கு என்னாவது தேவை அப்படின்னு சொல்லி ஏதாவது கோரிக்கை வைக்கணும்னா என்னது கேட்பீங்க? இல்ல சினிமா துறை சம்பந்தமா கோரிக்கை அவசியம் இல்லை, அவருக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா சினிமால வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு தயாரிப்புல இருந்தாலும் கஷ்டப்பட்டு இருக்காங்க, தொழிலாளர் இருந்தாலும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. எல்லாமே தெரியாத இல்லை. வேற இந்த மாதிரி ஏடிஎம்கே சார்பா வந்து ஒரு எடப்பாடியோ ஐயாவோ இல்லைன்னா வந்து டிஎம்கே சார்பா வந்து ஸ்டாலின் வந்து நம்ம சொல்லலாம், கோரிக்கை வைக்கலாம். ஏன்னா அவங்க வந்து சினிமாக்கு அப்பாற்பட்டவங்க. ஆனா இவர் வந்து இப்ப நேற்று வரைக்கும் முன்ன வரைக்கும் சினிமால தான் இருந்திருக்காரு. சினிமாவில் உள்ள அத்தனை பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. சினிமா பிரச்சனை எவ்வளவு, அவரே நிறைய பிரச்சனை சந்திச்சிருக்காரு. அவர் படங்கள் வந்து ஒவ்வொரு படமும் சர்வசாதாரணமா கேட்டு வரல. எவ்வளவு பிரச்சனை செஞ்சா அதான் அவருக்கு எல்லாமே தெரியும். கண்டிப்பா அதுக்கெல்லாம் வந்து அவர் வந்து சொல்யூஷன் பண்ணுவாரு. கண்டிப்பா அதுக்கு ஒரு தீர்வு காண்பாருன்னு நம்பிக்கை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழக்கமா ஒரு கலைஞர் பீரியட்ல இருந்து ஒரு கலைஞர் ஜெயிக்கிறாரு அப்படின்னு தோணுதுன்னா உடனே இந்த நடிகர் சங்கத்துல நடிகர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு விழா எடுப்பாங்க. ஆனா நிச்சயமா அந்த வாட்டி வந்து அவர் ஜெயிப்பார். அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு விழா எடுத்திருக்காங்க. ஒரு முறையும் ஒரு அரசியல்வாதி உருவாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து திரைத்துறையில வந்து நிறைய சப்போர்ட் வரும், சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த மாதிரி விஜய் அவர்கள் அரசியல்ல போட்டி போடும்போது, இவர் அரசியல் போட்டி போடும்போதும் சரி, இல்ல வந்து அவரு அதாவது விஜயகாந்த் அவர்களுக்கு கூட ஒரு விழா எடுத்தாங்க அவர் வந்து அரசியல்ல பண்ணும்போது. ஆனா விஜய வந்து சினிமாக்காரங்க அரசியல்ல அவரை ஈடுபடும் போது யாருமே கண்டுக்கல, யாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணல. ஒருவேளை சப்போர்ட் பண்ணியிருந்தா அவர் இன்னும் அதிகமான இடங்களை பிடிச்சிருக்கலாமோ என்னவோ. அதை பத்தி உங்க கருத்து என்ன? இல்ல என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இங்க வந்து எல்லாருடைய மனநிலை என்னன்னா ஏடிஎம்கே வரும் டிஎம்கே வரும், இப்படிதான் எல்லா மனநிலையும் இருந்தது. அதாவது சினிமாவில் நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால இவங்க சினிமா என்ன பண்ணா ஒன்னு ஏடிஎம்கே இல்ல டிஎம்கே இதை பேலன்ஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. நீங்க நிறைய சினிமாக்காரங்க பொறுத்தவரை டிஎம்கே நிறைய பேர் இருக்காங்க. வைரமுத்து அப்படின்னு வாய் சந்திரசேகர் சார் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்காங்க. ஏடிஎம்கே ஒரு டீம் இருக்காங்க. இவங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சனால நிறைய நடிகர்களுக்கு தயக்கம் இருந்தாலும் இன்னொன்னு ரெண்டாவது என்னன்னா விஜய் நம்ம வீட்டு பிள்ளை சேர்த்து நம்ம கூட ஜெயபாலம் சேர்த்துக்கலாம். அப்படிதான் எல்லாருடைய குணங்கள். ரஜினிகாந்த் சரி, கமல் சார் சரி, எல்லாமே என்னன்னா விஜய் வந்து ஒரு கட்சி தலைவர்லாம் பார்க்கல, ஆனா நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம வீட்டு பிள்ளை தானே வரட்டும். ஆனா வந்து வெளிப்படையா வந்து யாருமே ஆதரவு தெரியாத உள்ளுக்குள்ள இருந்தது. சரி விஜய் வரணும், விஜய் வந்து எல்லாமே எனக்கு தெரிஞ்சதுல நீ கமல் சார்ல இருந்து ரஜினி எல்லாமே விஜய் தான் ஓட்டு கொடுப்பாங்க. நிச்சயமா இருக்கும். அதனால வந்து விஜய் நம்ம வீட்டு பிள்ளைன்னு எல்லாரும் மைண்ட்ல ஏற்றுவாங்க. இப்ப நான் கூட விஜய் சார் கூட ஒர்க் பண்ணிருக்கேன், பகவதி படத்தை ஒர்க் பண்ண படம்லாம் ஒர்க் பண்ணேன். சரி, அவர் கேரக்டர் என்னன்னு நம்ம அப்ப வந்து யாரையும் அந்த அளவுக்கு பேச முடியாது. ஆனா அப்பவே அரசியல் ரொம்ப வாட்ச் பண்ணிருப்பாரு. அரசியல் பத்தி பேசுறவங்க உட்காந்து பேசுவாரு, எல்லாரும் பேச மாட்டாரு. ஒரு அரசியல் பத்தி தெரிஞ்சா அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாம் பேசுவார். அப்பவே அவருக்கு இந்த அரசியல் ஆசை வந்துருச்சு. 2005 படம் ஒர்க் பண்ணும்போது அப்பவே அரசியல் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். அவங்க இப்படியே முதலமைச்சரா கூட ஒரு படம் பண்ணியிருப்பாரு இல்லையா? ஆமா, இப்ப வந்து உங்களோட மக்களுக்கு, உங்க கட்சி தோழர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல எங்களுக்கு ஒரே தாரக மந்திரம் என்னன்னா எல்லாருக்கும் எல்லாம் மேற்கொள்ள சமுதாயம் வேணும். நீங்க என்னன்னா நிறைய பேர் என்னன்னா இடஒதுக்கீடு எடுத்துருக்காங்க. அதுல எனக்கு உடம்பு கிடையாது. ஏன்னா இடஒதுக்கீடு விட ஏழை பணக்காரங்களுக்கு பிரிச்சு விட அவங்க இது பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா சமுதாயம் முன்னேறிடுச்சு. இன்னைக்கு வந்து இடஒதுக்கீடு சொல்றாங்க, அந்த சமுதாயம் முன்னேறிடுது. அப்ப என்னன்னா அவங்களுக்கு கிடைக்கிற சலுகை வந்து அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அவங்க இடத்துல மேல இடத்துல யாருக்கோ அவங்கள கிடைக்குது. உதாரணத்துக்குன்னா
இப்ப வந்து இந்த இடஒதுக்கீடுனால ஒரு கலெக்டர் ஒருத்தர் ஆகிறாரு, அப்ப ஒரு வசதி அந்த குடும்பம் வசதி ஆயிடும். திரும்ப அவர் பையனும் அதே இடஒதுக்கீடுல அவனே மேல அதே கலெக்டர் தான் வரும். இது வந்து நடந்தது. எனக்கு என்ன தீர்வு கிடைக்கும் போது நீங்க சொல்றது உண்மையான ஒரு விஷயம். இதை வந்து நிறைய பேர் சிந்திக்கிறதே கிடையாது. ஒரு ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துல இவ்வளவு ஒரு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறாங்க. ஆனா இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அப்படின்றவங்க எல்லாமே நல்ல உயர்ந்த அந்தஸ்துல தான் இருக்காங்க. அதே வந்து உயர்ந்த ஒரு ஜாதியில இருக்கிறவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா ஏழையா நிறைய பேர் இருக்காங்க. இந்த சமுதாயத்திலயும் ஏழை இருக்காங்க, அந்த சமுதாயத்திலயும் ஏழை இருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு அப்படின்றது ஒரு தவறான விஷயம். இதை வந்து வருமான வரம்பு அடிப்படையில ஒரு இடஒதுக்கீடு கண்டிப்பா அப்படின்னு கேட்டாலே இது நல்லதா இல்லையா? ஆமா, வருமான வரம்புலதான் இடஒதுக்கீடு கொடுக்கணும். வருமானம் அது உண்மையான ஒரு விஷயம், நல்ல விஷயம். இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா கலெக்டர் ஃபேமிலி அந்த பேசுற வகுப்புல 3 தலைமை அவங்க தான் வந்து கலெக்டரா இருக்காங்க. சரி, அப்பா அவங்க தாத்தா இருந்தாரு வேற மாவட்டத்துல, அப்புறம் அவங்க பையன் இருந்தாப்புல, அவரோட பேரன் 3மே இடஒதுக்கீடு வந்தவங்க. அதனால ஒரு இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க, அதுலயும் வசதி இல்லாதவங்க ரொம்ப கம்மியான பொருளாதார அடிப்படையில வசதி இடஒதுக்கீடு யார் அனுபவிக்கிறாங்கன்னா நல்ல வசதியானவங்க மட்டும் அனுபவிக்கிறாங்க. நிச்சயமாக நிச்சயமா அது பேச விரும்பல. ஆனா அன்னைக்கு அந்த கேட்டதுல ஒரு 70 இடஒதுக்கீடு 30-40% ரொம்ப கோடீஸ்வரம் இருக்காங்க. அந்த கோடீஸ்வரம் மட்டுமே தான் திரும்ப திரும்ப அனுபவிச்சிருக்காங்க. இடஒதுக்கீடு இல்லாதவங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அந்த ஒரு ஆதங்கம் இருக்கு. இல்ல, இது ஒரு நல்ல ஒரு கோரிக்கை. இதை வந்து நம்ம வந்து முதல்வர் அவர்கள்ட்ட கூட சொல்லலாம். ஏன் வந்து பொருளாதார அடிப்படையில இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது? எல்லாமே வந்து சிறுபான்மையினர் சொல்றாங்க. சிறுபான்மையில இன்னைக்கு வசதியா தான் இருக்காங்க, நல்லதா இருக்காங்க, செட்டில் ஆயிட்டாங்க. அதே மாதிரி சிறுபான்மையினரோ மற்றவங்களோ பொருளாதார அடிப்படையில வந்து எல்லாமே ஒரு ஜிக்ஜாக தான் இருக்காங்க. அது வந்து ஒரு அற்புதமான ஒரு பதில், இது கேள்வி. நன்றி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட லைஃப்ல ரோல் மாடல், நீங்க யாருக்காவது நன்றி சொல்லணும், அந்த மாதிரி எல்லாம் வந்து ஏதாவது ஐடியா இருக்கு? எனக்கு வந்து என்னோட குருநாதர் வந்து கேப்டன் விஜயகாந்த் தான். ஏன்னா அவருக்கு தான் நமக்கு தன்னம்பிக்கை கற்றுக்கிட்டோம். நமக்கு வந்து தன்னம்பிக்கை, எனக்கு தன்னம்பிக்கை அதிக போடுவேன். அதே மாதிரி எதுவுமே வந்து பாஸ்டர் எடுப்பேன். ஒண்ணு நம்ம விட்டு போச்சுன்னா சரி ஓகே அது வந்து இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. நான் வந்து போயிடுச்சு ஃபீல் பண்ண மாட்டேன். நான் அதான் தன்னம்பிக்கை கற்றுக் கொடுத்தது வந்து எனக்கு கேப்டன் விஜயகாந்த் அவங்க தான். அதே மாதிரி வந்து விஜயகாந்த் பொறுத்தவரை ஒரு ஃபேமிலி ஒரு பெரிய ஸ்டார், நான் ஒப்பனமா சாதாரண அசிஸ்டன்ட், அவங்க பெரிய ஸ்டார்னால அவங்க எல்லாரும் கூட வச்சு எனக்கு சாப்பாடு போடுவாங்க. அப்போ தெரிஞ்சிச்சு மேற்கொள்ளாத சமுதாயம் அங்க உருவாகணும்னு அங்கதான் தோணுச்சு. அதே மாதிரி தன்னை நம்பி வந்து யாருமே வந்து சும்மா இருக்க மாட்டாரு. அவன் சாப்பிட்டீங்களா, ஒரு பசங்க காசு இருக்குதா, பசங்க என்ன பண்றாங்க இதெல்லாம் கேட்ப விசாரிப்பாரு. எல்லாருமே விசாரிப்பாரு. இது கிட்டத்தட்ட அவர் 10 வருஷம் அவங்க கூட நம்ம அசிஸ்டன்டா ஒர்க் பண்ணதுனால வருது. ஸோ அவரோட கொள்கைகள் வந்து அவங்க ஏன்னா நிறைய சொல்லுவாங்க, பெரியாரு அப்புறம் மாரியார் அவங்க பார்த்து கிடையாது, நம்ம சமாளத்தை வாழ்ந்தவங்க. நம்ம பார்த்தவங்க என்னோட குருநாதர் கேப்டன் விஜயகாந்த். ஸோ அவங்க வழியில தான் நம்ம வந்து இப்போ நான் ஃபாலோ பண்றேன். அவங்க கொள்கையை தான் இப்போ நம்ம எடுத்து நான் கொண்டு போறேன். நன்றிங்க, அற்புதமான பதில் சொன்னீங்க. நன்றி. உங்களோட கட்சிகளுக்காக என்னோட வாழ்த்துக்கள் வளர்றதுக்காக. நம்ம வேற மிக்க நன்றி. இந்த கட்சிங்கிறது வந்து நாங்க வந்து ஒரு எப்படின்னா ஒரு ஆட்சி அதிகாரத்தை ஒன்றும் ஆரம்பிக்கல. மக்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணணும், மக்களுக்கு எல்லாம் வந்து இன்னொன்று அரசியல் வந்து நிறைய தெரியணும், சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு தான் வந்திருக்கிறோம். இதை வந்து நாங்கள் இன்னைக்கு இருக்க முடியல. 2014 ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பு மூலம் நாங்கள் வந்து நிறைய மக்களுக்கு உதவி பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து நான் வந்து டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறேன். டாக்டர் பட்டம் படிச்சு வாங்கல, நான் படிச்சதெல்லாம் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தான் முடிச்சிருக்கிறோம். ஆனா வந்து நான் மக்கள் சேவையை பார்த்தா எனக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க தஞ்சாவூர் யூனிவர்சிட்டியில. ஸோ அதான் அந்த அளவுக்கு நம்ம மக்கள் பண்ணிருக்கோம், மக்கள் சேவை நிறைய பண்ணியிருக்கிறோம். அதனால என்ன கூட வந்து நிறைய பேர் சப்போர்ட்டுக்கு வராங்க. இப்போ நான் தனியா நிக்கல, என் கூட நிறைய சப்போர்ட் வராங்க. என்னுடைய பொருளாளர் வந்து சுதாகர் சார், ஸோ அவர் அதே மாதிரி வந்து செயலாளர் வந்து பாலசுவாமி சார், அதுக்கப்புறம் சரவணன் சார், இப்படி நிறைய சின்ன பண்ணேன், இப்படி நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் வராங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு சமுதாயத்துல வந்து ஒரு நல்ல இடத்த கொண்டு போகணும் மக்களை. எங்களோட தாரக மந்திரம் இலவச கல்வி, இலவச மருத்துவம், எல்லாருக்கும் ஒரே மாதிரி. ஸோ இதான் நாங்களோட தாரக மந்திரமா எடுத்துட்டு வரோம். ஸோ மிக்க நன்றி. உங்களோட அறிமுகப்படுத்திங்க. என் பேர் சுதாகர் சார். நான் இந்த புதிய தலைமுறை கட்சியில நான் பொருளாளராக இருக்கேன் சார். சத்தமா பேசுங்க, மைக்கு இருந்தாலும் கொஞ்சம் சத்தமா பேசும்போது, ஏன்னா நம்ம பேசுறது கொஞ்சம் சத்தமா இருக்கும், நீங்க பேசுறது டவுன் ஆகுது. முதல்ல இருந்து ஐயா வணக்கம் சார். நிகழ் மீடியா உங்களை அன்போட வரவேற்கிறது.
அவங்கள பத்தி அறிமுகப்படுத்திங்க. சார் என் பேர் சுதாகர். நான் புதிய தலைமுறை கட்சியில வந்து நான் பொருளாளராக இருக்கேன் சார். மீடியால சினிமால வந்து ஒரு 5-6 வருஷமா இருக்கேன். பத்திரிகை உயர் தலைமுறை பத்திரிகையில நான் இருக்கேன் சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து நிறைய பேர் பெரிய பெரிய ஜமான்கள்லாம் கட்சி ஆரம்பிச்சாங்க. கடைசியில வந்து ஒன்றும் இல்லை, கமலஹாசன் ஆரம்பிச்சாரு, சுவாதி கணேசன் ஆரம்பிச்சாரு, இந்த மாதிரி நிறைய பேர்லாம் கட்சி ஆரம்பிச்சாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு விஜய் கட்சி ஆரம்பிச்சு அரசியல் பண்றாரு. நீங்க வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு உண்டான காரணங்கள் என்ன சார்? இப்போ நாங்க கட்சி ஆரம்பிச்சு பெரிய இதுல போறது அந்த நோக்கல சார். மக்களுக்கு என்ன பண்ண முடியும் அந்த மோட்டிவேஷன்ல தான் இறங்கி இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் தெரியாதத இன்னும் நிறைய தெரிய வேண்டியது சார் மக்களுக்கு. அத என்னென்ன இது இருக்கோ அதை கட்டாயமா நம்ம சொல்லி தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த கட்சியை நம்ம மகோரி பாலா சார் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் கூட நான் கூட இருந்து என்னால முடிஞ்சது என்னென்ன உதவி செய்யணுமோ அது செய்வதுக்காக பொருளாதார என்னை நியமிச்சிருக்கேன் சார். நீங்க வந்து மக்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க சார்? இப்போ ஒண்ணும் இல்லை சார், வண்டி டிராபிக் பாத்தீங்கன்னா பயங்கரம் எங்க பார்த்தாலும். ஏன்னா நம்மளே சரி கிடையாது சார், வண்டி ஓட்டுறாங்க பார்த்தா ஒரு வயசானவங்க போறாங்கன்ற ஃபீலிங்கும் கிடையாது சார். இப்படி குறுக்கால போறதும் இப்படி வர்றதும் ஏதாவது ஒழுங்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நம்ம கரெக்டா போகணும்னா போகலாம். ஆனா என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்னும் ஸ்டைலா ஓட்டுறேன்னு நினைச்சுட்டு இப்படி ஓடுறது அப்படி கட் அடிக்கிறது. வயசானவங்க எவ்வளவு பேர் வண்டி ஓட்டி போறாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்களா திருந்தணும் சார். திருந்தி இந்த இதுல கரெக்டா இந்த ஸ்பீட்ல போனோம், இப்படி இருக்கணும். பக்கத்துல விடுவாங்க சார், அப்படியே இடிச்சுட்டு போவாங்க. இந்த பின்னாடி போறவன் எப்படி பாதிப்பான் அப்படி கிடையாது. ஸ்டைலா என்னன்னு தெரியல, அப்படியே சைட்ல வருவான், இடிப்பான், சைட்ல இப்படி பண்ணுவான். பிரேக் அடிக்க முடியாம ஒரு பள்ளமே இருக்கு சார், அந்த இடத்துல பிரேக் அடிச்சா பின்னாடி இருக்கிறவன் சார். அதனால மக்கள் என்ன பண்ணணும், இந்த டிராபிக் இது சரி பண்ணணும் சார். அதே மாதிரி இந்த ரோடு இது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் சார். பண்ணி இது பண்ணா கொஞ்சம் அந்த இதுவும் மக்களுக்கு நல்லா பார்த்துக்கணும் என்னோட இது சார். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம விஜய் அவர்களோட ஆட்சியில போலீஸ் எல்லாம் பெருசா லஞ்சம் வாங்குறது இல்லை அப்படின்றாங்க. லஞ்சம் வாங்காத ஒரு ஆட்சியை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த வகையில சாத்தியம்னு நீங்க நினைக்கிறீங்க? சாத்தியம் இருக்கானு தெரியல சார். ஆனா அது வந்தா நல்லது தானே சார். ஜனங்களுக்கு வந்து இந்த லஞ்சம் வாங்காம எல்லாமே, அதாவது இப்போ டிராபிக்ல பிடிக்கிறாங்க சார். பிடிச்ச உடனே ஒரு ஹெல்மெட்டே இல்லை. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஹெல்மெட் வாங்கிட்டு வந்து அவங்க கொடுத்து இனிமே ஹெல்மெட் போட்டு வா அப்படின்றாங்க. அந்த காசு வாங்கினாங்க, காசு வாங்கினா கூட அந்த காசை எடுத்துட்டு போயிட்டு ஹெல்மெட்டோ ஏதோ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இனிமேல் நீ ஹெல்மெட் போட்டு தான் வரணும் அப்படின்றப்போ அது வந்து நல்லது தானே சார். அந்த மாதிரி லஞ்சம் வந்து கொடுக்குறாங்கன்னா கூட லஞ்சம் வாங்கக்கூடாது. வாங்காம அவங்களுக்கு என்ன, அதனால அவங்களுக்கு திருத்தணும் சார். லஞ்சம் கொடுக்கறது கூட மனசு வராத அளவுக்கு அவங்களுக்கு திருத்தியப்பா இதெல்லாம் செய்யக்கூடாது, இதுக்கான இதுதான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு சொல்லி கொடுத்து. தமிழ்நாடு போலீஸ் அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? செஞ்சா நல்லது சார். செய்யறான் இத்தனை காலமா எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி இருந்தது இல்ல. ஏதாவது ஒருத்தர் ஏதாவது தப்பு பண்ணதான் செய்யறாங்க. ஆனா எல்லாரும் திருந்துனா நல்லது, திருந்தலன்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது சார். உங்களோட தொழில் என்ன? என்னோட தொழில் சினிமா தான் சார். சினிமா என்ன இருக்கீங்க? நான் ப்ரொடியூசரா இருக்கேன் சார். அப்புறமா ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கேன், சிங்கர். என்ன படம் பண்ணீங்க? நான் அதிகார வர்க்கம்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் சார். சரி, இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் சார். சிவன் குட்டிக்கு நாங்க அப்படிங்களா? யார் உங்க படத்தோட டைரக்டர்? பகவதி பாலம். இவரோட படம். ஓகே ஓகே. இவர்தான் 2 படம் நீங்க ப்ரொடியூசரா பண்ணிருக்கீங்க. நான் வந்து பிரசிடென்சி காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். லக்ஷ்மண் சொல்லி லக்ஷ்மண் ஒன்னா படிச்சாங்க. சரிங்க சரிங்க. தாமு அவங்க எல்லாம் நாங்கெல்லாம் ஒன்னா படிச்சோம். சரிங்க. நடிக்கணும் அப்படின்ற ஆர்வம்லாம் உங்களுக்கு கிடையாது? நாங்க அசோக் லைலண்ட்ல வேலை செஞ்சாங்க சார். அங்க வந்துட்டு இப்ப படத்துல நடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நடிச்சுட்டு ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படிங்களா? மகிழ்ச்சிங்க. மக்கள் இப்போ நிச்சயமாக அவங்களோட கட்சி வளர்ந்து நல்ல ஆட்சிக்கு வரதுக்கு சார். நான் ஒண்ணு சொல்றேன் சார், நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம திருந்தணும் சார். நம்ம திருந்தினாதான் மத்தவங்களை நம்ம குறை சொல்றதோ ஏதோ பண்ண முடியாது. நம்மளே சரியில்லைன்னா மத்தவங்க குறை சொல்லி பிரயோஜனம். இது என்னோட இது சார். நம்ம கரெக்டா இருந்தோம்னா மத்தவங்க கரெக்டா இருப்பாங்க. இது என்னோட இது.